இங்க பாரு, இதுவும் ஒரு வகையில நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தடுத்து என்னன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இவங்களே நினைச்சு யோசிச்சு அழுதுகிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், இங்கேயே தான் இருக்கும் காலம் முழுக்க. அவங்க என்ன நம்மள நினைச்சு யோசிச்சுக்கிட்டா இருக்காங்க? நம்ம சொன்னோம் கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லல இருங்கன்னு சொல்லிட்டு, சரி போங்கன்னு தானே சொன்னாங்க. ஆ, அவங்களுக்காண்டி நீ அழுகணும்னு என்ன இருக்கு? இங்க பாரு பிரியா, இனிமே நீ நான் குழந்தை அவ்வளவுதான். அதை பத்தி மட்டும் யோசி. கண்டதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காத நீ. அவங்க பேசல இவங்க பேசலன்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசுறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. நம்மளா போயிட்டு அவங்க கிட்ட நிக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்மளா போய் பேசணும்னு நினைக்கிறாங்க. இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி இங்க இருந்து போறோம். அதெல்லாம் புரியுது, புரியாமலாம் இல்ல எனக்கு ஒண்ணும். ஆனா ரகுவை யோசிக்குங்களேன். இப்ப நான் அவனுக்கு அண்ணி, உங்களோட ஒய்ஃப் அப்படின்றத தாண்டி 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல. அது எப்படிங்க ஒரே நிமிஷத்துல மறந்துட்டா அவனால எப்படிங்க முடிஞ்சிச்சு? நீங்க சொல்லுங்க, இப்படி எல்லாமே இருக்க முடியும்? சொல்லுங்க, மறக்க முடியுமா என்ன உடனே? நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொன்னேன். ஆனா அவன் பாருங்க, எதை பத்தியும் கவலைப்படாம அவன் பொண்டாட்டி கண்டி மட்டும் யோசிச்சிருக்கான் பாருங்களேன். எந்த இடத்துலயும் விட்டே கொடுக்க மாட்டாங்க, ஈஸியா விட்டு கொடுத்துட்டான். அவன் பொண்டாட்டிக்காண்டி யோசிக்கிறது தான் சரி, எனக்கு புரியுது, இல்லன்னு சொல்லல. அது எப்படிங்க ஒரே நிமிஷத்துல மாற முடியும் மனுஷங்களால? இவன் எப்படிங்க மாறினா? இவன் மாறக்கூடாது தானே? அந்த இடத்துல எனக்கு பேசாம இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க. அவன் பொண்டாட்டிக்காண்டி பேசுறன்ற இடத்துல என்ன எந்த அளவுக்கு தாழ்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி பேசிட்டாளாங்க அவன். அவனால எப்படிங்க முடிஞ்சிச்சு? இவன் இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. உங்க கூட 1000 பிரச்சனை வரும்போது இவனுங்க 2 பேர்கிட்ட தானங்க நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். நீங்க என்ன காரணத்தை யோசிச்சுக்கிட்டே யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்களோ தெரியல, அதனாலதான் நான் சொல்லல. அத கூட புரிஞ்சுக்காம 2 பேரும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஈஸியா விட்டு கொடுத்துட்டால என்ன, அவனால எப்படிங்க பேச முடிஞ்சிச்சு? எப்படின்னா வாயாலதான். ஓ, பேச மாட்டீங்க மேடம். சரி 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 சரி. மேடம் கோவத்துல இருக்கீங்களா என் மேல? டேய், நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்குலாம் யார்கிட்டயும் பேச விருப்பமே இல்ல. மரியாதையா அவன் இங்க இருந்து போக சொல்லுங்க. இப்ப என்ன மன்னிப்பு கேக்குறதுக்காண்டி வந்திருக்கானமோ, அவன் மன்னிப்பு தூக்கிட்டு போய் குப்பையில போட சொல்லுங்க. பேசுறதெல்லாம் பேசுவான், இங்க வந்து மன்னிப்பு கேட்டா நாங்க உடனே சமாதானம் ஆயிடணுமா? எனக்கெல்லாம் அவன் கூட பேசுறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிருங்க. அவன் எதுக்கு என்கிட்ட வந்து பேசணும்? இத்தனால பேசாம தானே இருந்தான். அப்படி இருந்துக்க சொல்லுங்க, நானும் இப்படியேதான் இருப்பேன். யார்கிட்டயுமே இனிமே பேசவே மாட்டேன். இவனுங்களெல்லாம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினைச்ச பாரு, என் பத்திய செருப்பாளி அடிக்கணும். இப்பதான் புரியுது எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி. அத்தை வா மனிஷா, உட்காரு. பரவாயில்ல அத்தை, உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. என்னாச்சு அத்தை, யாராச்சும் வரேன்னு சொல்லிருக்காங்களா என்ன? வாசலே பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமா நிஷா, ரேஸ்மாவை வர சொல்லியிருந்தேன். அண்ணியவா? ஆமா, அவளதான் வர சொல்லியிருக்கேன். காலைல சண்டை நடந்துச்சுல, அதான் அவகிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சண்டை நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் சரி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, அதான் அவ வந்து பேசினா கொஞ்சம் இவன் கேட்பான். அதனால வர சொல்லியிருக்கேன். வரேன்னு சொல்லிட்டா, கிளம்புறேன்னு சொல்லிட்டா, இன்னும் வரல. அதான் சரின்னு வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு என்ன மயிர் என்ன தேவைப்படுதோ? இல்லத்த, நீங்க ரொம்ப நேரமா வாசல்லே உட்காந்துட்டு இருந்தீங்களா, அதான் என்னாச்சுன்னு தெரியலன்னு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். மதிய சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோமா? ரகுக்கு பசிச்சுட சாப்பாடு மட்டும் போட்டு கொடுக்கணும். சரிங்க அத்தை. உங்களுக்கு? எனக்கு பசிக்கலமா, வேண்டாம். கவலையா இருக்கும் அத்தை. கவலைப்பட்டு என்ன பண்ண? வீட்டுல இருக்கிறவங்க யாரும் சரியில்லை. என்னத்த சொல்ல, நீயே சொல்லு. வீட்டுல 2 பெரியவங்க இருக்காங்க. நல்ல விஷயத்த நம்ம கிட்ட சொல்லணுமா, இல்ல ஆம்பளை பிள்ளைங்க அவனுங்க கிட்ட சொல்லணுமா? போயிட்டு இவ எங்க போய் சொல்லிருக்கா பத்தியா? உனக்கு கூட முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஆனா நீ ஒரு வார்த்தை கூட வாயில இருந்து சொல்லவே இல்லை. இருக்கட்டும், எல்லாரும் மறைச்சுக்கிட்டு தானே அலைஞ்சிருக்கீங்க இந்த வீட்டுல, என்னத்த சொல்லுறது? அத்தை இல்லத்த, அன்னைக்கு நான் எதர்ச்சியா வெளியே நின்னு கேட்டேன். அவங்களா சொல்லட்டுமேன்னு சொல்லிதான் நான் அமைதியா இருந்தேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கும் ஏதாச்சும் சண்டை வரும், அதனாலதான் அமைதியா இருந்தேன். மத்தபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா எதுவுமே இல்லத்த. ரகு கிட்டயும் சொன்னதும் வந்து ஒரு கோபத்துலதான் சொன்னேன். அன்னைக்கு அன்னைக்கு ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு. அப்போ கோவத்துல சொன்னேன். அது சாரியத்த. பரவாயில்ல, இருக்கட்டும். மன்னிப்பு கேட்டு என்ன? இப்ப அந்த பிள்ளை உனக்கு புரியுது. இத்தனை வருஷம் கூடவே கிடக்கா, அவளுக்கு புரிய மாட்டேங்குது பாரு.
இப்ப நான் கேள்வி கேட்டது தப்பா போயிட்டு என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்டேன். நான் என்ன வருத்தமா படப்பாறேன், பிள்ளை வரப்போகுது, ஐயோ கூட ஒரு செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டுக்கு எத்தனை நாளா வாரிசு இல்லைன்னு எத்தனை பேர் கேட்டிருப்பாளுங்க தெரியுமா? சின்ன பிள்ளைங்க சின்னஞ்சிருசுங்க பொறுமையா குழந்தை பெத்துக்கிட்ட இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டு வருவேன். அந்த நேரத்துல எல்லாம் அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு இவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்கேன் நானே. அதெல்லாம் தெரியல, ஒரு சின்ன விஷயம் பேசிட்டானா அதனால வீட்டை விட்டு போறாங்களாம். அவன் என்ன சொல்றான் பத்தியாமா? உன்ன நான் தலையில தூக்கி வச்சு ஆடுறனா அவளை நான் காலில் போட்டு மிதிக்கணும். இதெல்லாம் எங்க போயிட்டு நான் சொல்லிக்கிட்டு இடிச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீயே சொல்லுமா? அவ இந்த வீட்டுக்கு வரும்போது போட்ட துணியோட தான் வந்தா. ஒரு பொட்டு தங்கமோ வேற எந்த பொருளும் எடுத்துட்டு வரவே செய்யல. அவளுக்கு இப்போ எத்தனை துணி இருக்குன்னு போய் பாரு. எல்லாமே நாங்க தான் எடுத்து கொடுத்தது. இந்த வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு. அவங்க அம்மா வீட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாளா? நாங்க தானே அவளுக்கு ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்க கிட்ட சொல்லலன்னு எங்களுக்கு ஒரு கோவம் இருக்கதானே செய்யும். சொல்லி பெரியவங்க கிட்ட சின்னவங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போய் நடந்துக்கணும். ஆனா இங்க மட்டும் என்ன நடக்குன்னு பாரு. அவங்க கோச்சிக்கிட்டு கிளம்புறாங்க, நாங்க தான் அவங்க பின்னாடியே அலைய வேண்டியது இருக்கு. என்னத்த சொல்லுறது? நான் போய் பேசினேன்னா இப்ப தைய தக்கன்னு குதிக்க ஆரம்பிப்பான். அதனாலதான் ரேஸ்மா வர சொல்லிருக்கேன். அவ சொன்னாலாச்சும் கேட்கறான்னு பாப்போம். இப்ப அந்த பிள்ளை நீ புரிஞ்சு நடந்துக்கிற, அவ புரிஞ்சு நடந்துக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தம். அவ்வளவுதான். வருத்தப்படுறது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. சரி என்னத்த பண்ண, எல்லாம் தலையெழுத்து. இது வேற ஒருத்தி இருந்தா அம்மா வீட்டுல போயிட்டு இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவா. சின்ன சின்ன வேற எந்தி செய்ய சொன்ன பாரு, அதுக்கு அவளுக்கு உடம்பு வளையலையா. உடனே புருஷங்காரன் சண்டைக்கு ஏத்தி விட்டுருக்கா. எப்படி பத்தியாமா? இந்த கொடுமையெல்லாம் எங்கன போய் சொல்றது? என் தலையில இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. சரி உன்கிட்ட சொன்னா நீ என்ன பண்ணுவ? இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வந்த பாடு இல்லையே இவ. ஒரு வகையில எல்லா பிரச்சனைக்கும் நானும் தான் காரணம். அன்னைக்கு கோவத்துல ரகு கிட்ட சண்டை போடும்போது உங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாதான் இப்படிலாம் பண்ண, உங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே நடந்திருக்காரு. அவரும் உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களா சொல்ற வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அவங்க சொல்லும் போது அத்தை கேட்டு தேவையில்லாம பிரச்சனை. பேசாம நம்ம போய் மன்னிப்பு கேட்டா அவங்க சமாதானமா இங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. சரி மன்னிப்பு கேட்போம். பொய், எல்லாமே பொய். வெளியே போக சொல்லுங்க உங்க தம்பிய, இல்லன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்றல நீ மூஞ்சி பாத்துக்கிட்டு இருக்க, சொல்ல அவகிட்ட. ஏ உண்மைதாடி, சும்மா எழுதுகிட்டே இருப்பா எப்ப பார்த்தாலும். நான் சொல்றேன்ல அதான் உண்மைன்னு சொல்லிட்டு. நாங்க தான் 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் அப்படி நாடகம் பண்ணோம். அனுவுக்கு நீ சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணு, என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படி இப்படின்னு பேசு. நான் என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லி நான் உனக்காண்டி சப்போர்ட் பண்றேன். வீட்டுல அப்பதான் ஒரு சின்ன ரகல மாதிரி ஏற்படும். இந்த சண்டையை பயன்படுத்தி அப்படியே வெளியே போயிருவோம்னு சொல்லிட்டு நாங்க தான் பிளான் போட்டோம். இல்லனா நீ ஒத்துக்கிட்டு இருப்பியா? இல்லனா அம்மாவும் அப்பாவும் தான் அமைதியா இருந்திருப்பாங்களா? இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருப்பாங்க. இவ்வளவு நாள் இங்க இருந்துட்டு இப்ப உங்க தேவைக்காண்டி வெளியே போறீங்களான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பிரச்சனை வந்திருக்கும். இப்ப பாரு நம்ம கிளம்புறோம்னு சொல்லிட்டோம். சரி ஓகே நீங்க கிளம்புறதுனா கிளம்பிக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க பட்டும் கிளம்பிட்டாங்க. தெரியும் எங்க வீட்டுல என்ன பண்ணா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நாங்க கொஞ்சம் பொறுமையா தான் பிளான் போட்டோம். ஆனா அம்மாவா இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அம்மாவா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க. சரி நாங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீ என்னன்னா பைத்தியம் மாதிரி அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாத உனக்கு? அட ஃப்ராடுங்களா? அப்ப ஏமாத்தவா செஞ்சீங்க? அப்ப உண்மையே என் மேல இருக்க பாசத்தினால நீங்க எனக்காண்டி பேசலையா? சிரிக்காத, பல்ல உடைச்சிருவோம் பாத்துக்கோ. ஃப்ராடு எப்படி எல்லாம் ஃப்ராடு தான பண்ணி இருக்கேன். ஃப்ராடு வெக்கமையாடா உனக்கு? உன்னால ஒரு ஆளு நினைச்சு இவ்வளவு நேரம் அழுது இருக்க பாரு. என் புத்தி எதை கொண்டு அடிச்சுக்கிறதுனே தெரியல. சரி விடுங்க அண்ணி, இதுல மேடம் வேற என்னென்ன சொன்ன நீ? உங்க தம்பிய மரியாதையா வெளியே போக சொல்லுங்க, இல்லன்னா அவ்வளவுதான். சொல்ல மாட்டே பின்ன நீ. உனக்கு என்னம்மா தனியா போறீங்க, ஒரே ஜாலிதான். சரி இந்த விஷயம் தாதிக்கு தெரியுமா? ஐயோ 3 பேருமா சேர்ந்த பிளான் போட்டோம். என்ன அம்மா அவசரப்பட்டு ஒரு சின்ன பிரச்சனையை கலப்பினாங்களா? சரி இதை எது கூடுவானே, இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமேன்ட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவனுக்கு இன்னும் இது தெரியாது. வருவானே அவனுக்கு இருக்கு, நல்லா இருக்கு குடுக்கறேன். அது எப்படி இப்படி 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 எப்படிங்க அண்ணி? உங்க மேல நானு அக்கறை இல்லாம நடந்துகிட்டேன் அப்படிதானா அண்ணி? இப்ப என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம்னு நினைச்சிட்டேன், நீங்க வேண்டான்னு நினைச்சு உங்களை எதிர்த்து பேசிட்டேன் அப்படிதானே அண்ணி? ஆமா 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 ஆமா. இதுல பாவம் என்னன்னா அவதான் அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த இடத்துல பேசினேன். அவ என்னன்னா ஐயோ நீங்க பேசுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயும் கெஞ்சிக்கிட்டு உன் புருஷன்கிட்டயும் திட்டு வாங்கிக்கிட்டு அப்பாவி போல அவதான் கடந்திருக்கா. அது எப்படி சகோ சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க? எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, என்ன பிடிச்சுதான் இதெல்லாம் பண்றீங்க போலன்னு சொல்லி முட்டாள்தனமா உங்ககிட்ட நெருங்கி வந்தனே. அப்பெல்லாம் இல்ல
இது சும்மா ஒரு டிராமா தானே சொல்லிருக்கலாமே. பைத்தியக்காரி மாதிரி என்ன யூஸ் பண்ணிருக்கீங்களே நீங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க பதில் சொல்லி ஆகணும் ரகு. ரொம்ப அருமையான நாடகம். அனு சொல்றது ஒரு நிமிஷம் கேள. என்னன்னா நீங்க பேசாதீங்க, நான் உங்ககிட்ட பேச வரல. நீங்க கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? நான் பேச வந்தது என்ன கல்யாணம் பண்ணிருக்கிறவர்கிட்ட தான் பேச வந்திருக்கேன், உங்ககிட்ட இல்ல. அது எப்படி ரகு? நீ என் பொண்டாட்டிக்காண்டி புருஷன் வேலை செய்யக்கூடாதா? அப்புறம் என் பொண்டாட்டிய பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டிய பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இதெல்லாம் சும்மா டிராமா, அப்படிதானே? உன் அண்ணனுக்காண்டியும் உன் அண்ணிக்காண்டியும் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அப்படிதானே ரகு? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சொல்லுங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். ஏன் பைத்தியம், அதெல்லாம் சும்மா இல்லடி லூசே. பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. வா வெளியே போய் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். ஆமா பைத்தியம் தான். உங்களை முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா? நான் பைத்தியம் தான். நான் கூட எப்படா எத்தனை நாளா நம்ம கிட்ட எரிஞ்செறிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரே நாள்ல காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்கறாரு, நல்லபடியா பேசுறாரு, அரவணைப்பா இருந்துக்கிறாரு, எல்லா விஷயத்திலயும் என்கிட்ட வந்து அவ்வளவு பொறுமையா நடந்துக்கிறாரேன்னு யோசிச்சேன். சரி, அவருக்கா பிடிச்சிருக்கு போல என்னன்னு முட்டாள்தனமா நம்பிட்டேன். ஆனா அது உண்மை இல்லல்ல. கொஞ்ச நேரத்துல என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. இவ்வளவு அசிங்கமா யாருமே நடந்துக்க மாட்டாங்க ரகு. உங்களுக்கு உங்க அண்ணிதான் முக்கியம் அப்படின்னா வேற எந்த விதத்திலயாச்சும் நீங்க இருந்துக்க வேண்டியதானே. என்ன யூஸ் பண்ணீங்க? என்ன யூஸ் பண்ண உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என் ஃபீலிங்ஸோட விளையாடுறதுலதான் உங்களுக்கு உங்க அண்ணியோட வாழ்க்கை காப்பாத்துறது இருக்கா? அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் என் பைத்தியம், அதெல்லாம் உண்மைதாண்டி. ஜஸ்ட் வெளியே நடந்துச்சு பத்தியா, அதுதான். லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பைத்தியமா உனக்கு? லூசு, இங்க பாரு, எதுவும் அதோட உள்ள போய் பேசிக்கலாமா? ஏன் இன்னும் நிறைய இருக்கோ? போய் சொல்லி டிராமா பண்ற வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய இருக்கோ. அது எப்படி? என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க என்ன பார்த்து? அடுத்து உங்க ரூம் புருஷன் முன்னாடி ரூம்ல நடக்கத இப்படி அசிங்கமா ஹொட்டு கேட்டிருக்கீங்க. உனக்கு வெக்கமா இல்ல, அறிவு இல்ல? என்னென்னலாம் கேட்டீங்க? உங்க பொண்டாட்டி இங்க இருந்து கூட்டிட்டு போகணும், அவங்களுக்கு இங்க கம்ஃபர்டபிளா இல்ல அப்படின்னா நீங்க உங்க அம்மா கிட்ட உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்ட தெளிவா சொல்லி இருக்கணும். எங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல, அதனால கிளம்புறேன்னு சொல்லி என்ன ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணி அத வச்சு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அத்தை அவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அவங்க ஃபீல் பண்றதுக்குலாம் ஒர்த்தே இல்ல. அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறீங்கல்ல, அத சத்தியமா சொல்றேன், அங்க போனா கூட நீங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க. அனிஷா! என்ன அனிஷா? என்ன அனிஷான்னு கேக்குறேன். உங்க அண்ணியும் சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வருதோ? அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் விளையாடி இருக்கீங்க. ஏன் அது இப்படி பண்றீங்க? நீங்க என்கிட்ட கோபமாவே நடந்துகிட்டு இருந்தா கூட எனக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காது. நல்லபடியா நடந்துகிட்டு நம்ம புருஷன் நம்ம கூட அன்னுனியமா இருக்காரு, சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிப்போம்னு சொல்லி ஒரு ஆசையை காமிச்சிட்டு இப்படி ஏமாத்துறீங்களே. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? சரி எனக்கு இல்லையா? சரி எனக்கு இல்லையா? ஆமா, உங்களுக்கு தான் அறிவு இல்ல. இப்படி கேவலமா ஏமாத்திருக்கீங்க. உங்க அன்னிக்காண்டி ஏமாத்திருக்கீங்க. அது எப்படி அவதான் பாவம், அவளை நானும் ஆசையா பேசுற மாதிரி பேசுறேன், இவனும் திட்டிட்டா. எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? கொஞ்சம் கூட எனக்கு வலிக்குள்ள அப்படின்னு யோசிக்கவே இல்லல்ல நீங்க. இப்படி ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்லுங்க, இப்படி ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேக்குறேன். இங்க பாரு அனிஷா, தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. நமக்குள்ள நடக்கிறது வேற, சரியா? வெளியே இப்போ நடந்தது வேற. ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இல்லன்னு வச்சுக்கோ, நீதான் பாதிக்கப்படுவ. மறுபடியும் சொல்றேன், வா உள்ள போயிட்டு தனியா பேசலாம். இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. வான்னு கூப்பிட்டேன். என்ன உரிமையில என்ன கூப்பிடுறீங்க? என்ன உரிமையில என்ன கூப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மறுபடியும் வேற நாடகத்துக்கா? இந்த நாடகம் பினிஷ் ஆகலையா? வேற ஒண்ணுத்துக்கு வேற என்ன யூஸ் பண்ணிக்கணுமா நீங்க? சொல்லுங்க,
அது எப்படி அண்ணா நீங்க இப்ப வந்தவள நீ தலையில தூக்கி வச்சு ஆடுற, ஏன் பொண்டாட்டிய நீ கால்ல போட்டு மிதிக்கிற அப்படின்னு கேட்டிருக்கீங்களே. அந்த இடத்துல அவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். என்ன வச்சு பேசுறீங்களே. எனக்கு என்ன தோணும், ஐயோ நம்மளாலதான் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருதுன்னு சொல்லிட்டு முட்டாள் மாதிரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். பாருங்களேன் நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு சொல்லி. ஆனா நீங்க எல்லாரும் தெளிவா தான் இருந்திருக்கீங்க, என்ன தெளிவா யோசிச்சிருக்கீங்க. இவளை வச்சு எப்படியாச்சும் மூவ் பண்ணி இங்க இருந்து கிளம்பிடணும். இவளை நம்ம ஒரு கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிறீங்க. ஜோக்கரா நானு? சொல்லுங்க, ஜோக்கரா நானு? என்ன பார்த்து கேட்டீங்களே புருஷன் பொண்டாட்டி ரூம்குள்ள நடக்கிறத இப்படி சொல்லிருக்கேன்னு சொல்லி. நான் ஒண்ணு அது இன்டென்ஷனா சொல்லல. உங்க பொண்டாட்டியால ஒரு சின்ன பிரச்சனை வீட்டுல நடந்துச்சு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போய் இவர் என்ன அரைஞ்சாரு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு என்கிட்ட வந்து பேசும்போதுதான் நீ என்ன தியாகியா பெரிய நல்லவளா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் சொன்னேன் உங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிதான் பண்ணேன். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு எமோஷனலா தான் சொல்லிட்டேன்னு தவிர இன்டென்ஷனலா சொல்லணும்னு சொல்லல. அது மூலியமா தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு நம்ம சாரி கேட்கணும்னு வந்தா நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னையே முட்டாளாக்கி இருக்கீங்கல்ல. எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கான் பாருங்களேன். இவங்களை என் அக்கா மாதிரி நினைச்சேன், ஆனா இவங்களும் என்ன சேர்த்து ஏமாத்திருக்கீங்கல்லக்கா. ரொம்ப சந்தோஷம்க்கா, ரொம்ப சந்தோஷம். அது எப்படி உங்களை விட என் மேல அவர் பாசமா இருந்தா உங்களுக்கு அழுக கஷ்டம் வருது அப்படிதானே? சொல்லுங்க, ஏன் எதுக்கு கட்டின பொண்டாட்டிய விட நீங்க அவ்வளவு முக்கியமா? சொல்றது கேளுமா, அதுக்கு இல்ல. இங்க இருந்து நாங்க கிளம்புறோம்னு சொன்னா சரியாச்சும் சொல்லி மறுபடியும் இங்கே இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் சரி இப்படி சண்டை போட்டு போற மாதிரி போனா அவங்களா போட்டோம், அவங்களா தானே முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு கோவத்திலேயாச்சும் கூப்பிடாம அமைதியா இருப்பாங்க. அதனாலதான் இந்த சண்டையை யூஸ் பண்ணிக்கிட்டேன். தப்புதான், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், இல்லன்னு சொல்லல. அது கண்டிப்பா பேசாதமா, நாங்க சாரி கேட்டுக்கிறோம். அனிஷா வேண்டாம், பேசின வரைக்கும் அதிகமா பேசிட்டேன், வான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது. நீங்க பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு என்கிட்ட பேச எந்த தகுதியுமே இல்ல. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது எப்படி ரகு ஒரே நிமிஷத்துல இப்படி ஏமாத்த முடிஞ்சிச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமா? என் புருஷன் எனக்காண்டி பேசுறாரு, என் புருஷன் என்ன அவர் பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? அதெல்லாம் உண்மை இல்ல, அதெல்லாம் மொத்த பொய்ன்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல போட்டு இவ்வளவு கேவலமா உடைச்சிட்டீங்கல்ல. அது எப்படி உங்களுக்கு என்ன ஏமாத்தணும்னு தோணுச்சு? இப்படி எல்லாமா ஒருத்தர் நடந்து பாரு. இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியும் உங்களால? நான் உங்ககிட்ட பேசல, உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன பார்த்து கேட்டீங்கல்ல, புருஷன் முன்னாடி ரூம்குள்ள நடக்கிறதை இப்படி போட்டு வெளியே உடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? உங்க பக்கம் 1000 நல்ல விஷயம் இருக்கட்டும், உங்க மேலேயே நியாயமும் இருக்கட்டும், நான் இல்லன்னு சொல்லல. என்ன யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது? என்ன வச்சே இங்க காய் மூவ் பண்ண உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்ததுன்னு கேட்டேன். என்னோட ஃபீலிங்ஸ்ல விளையாட உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்ததுன்னு கேட்டேன். இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிருக்கீங்களே, உங்களை எந்த விதத்துல சேர்க்கிறது? சொல்லுங்க, உங்களை எந்த விதத்துல சேர்க்கிறது? அனிஷா கத்தாதீங்க, நான் கேக்குறதெல்லாம் உண்மை. உங்களால பதில் சொல்ல முடியல, அதனால பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி இப்படி கத்தி சமாளிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு செகண்ட் கூட இவளை யூஸ் பண்ணிக்கிறோமே, இவகிட்ட சொல்லணும்னு தோணல. அதான் சொல்றலாமா, நீ ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க நடந்தது நாங்க பிளான் பண்ணல. நாங்க பிளான் பண்ணது உண்மைதான். நாங்க இப்போ பிளான் பண்ணல. அது அம்மாக்கு தெரிஞ்சு எதாச்சும் சண்டை நடக்கும்போது சரி இதை யூஸ் பண்ணிப்போமேன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டதுதான். அது இன்டென்ஷனலா எதுவும் தப்பாலாம் இல்ல, மன்னிச்சிருமா. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். அவரை பார்த்தா அசிங்கமா இல்லன்னு கேக்குற, ஏமாத்த வெக்கமா இல்லன்னு கேக்குற. குடும்பமா சேர்ந்து என் தலையில ஏமாத்தி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, உன் குடும்பத்தை நான் எங்க போயிட்டு குறை சொல்றது? சொல்லு, உன் குடும்பத்தை நான் எங்கடி போய் குறை சொல்றது? வந்துட்டா பெரிய இவ மாதிரி. அப்ப இவ்வளவு நேரம் எது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? நம்ம 2 பேருக்குள்ள இருந்தது உண்மைதான், அது வேற அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தி தலையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அப்படிதானே? அப்ப எது ரகு உண்மை? சொல்லுங்க, எது ரகு உண்மை? இப்ப நீங்க சொன்னதுதான் உண்மையா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அனிஷா, பிரியா விடு, அவளே சமாதானமாய் வருவா.
சும்மா லூஸ் மாதிரி ஏதோ கத்திக்கிட்டு இருக்கா. ம், நீங்க கிளம்பணும்னு சொன்னீங்களே, பேக் பண்ணுங்க. அப்புறம் அங்க நாங்க இருந்த ரூம் டபுள் பெட்ரூம் தான், அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. கீ என்கிட்ட தான் இருக்கு, நான் தந்து விடுறேன். இல்ல ரகு, என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்த மாதிரி இருக்கு. நான் வேணா அவகிட்ட போய் பேசவா? ஆ, ஆக மொத்தத்துல நான் தானே சண்டை இழுத்து விட்ட மாதிரி ஆயிட்டு. அதான். அதெல்லாம் எதுவும் இல்ல, ஏதோ கோவத்துல பேசிட்டு போய்கிட்டு இருக்கா. அவளே சமாதானமாயிருவா. நான் போய் பேசினா அவ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ம், நான் போய் பேசுறேன். என்ன ரகு, நீயும் கொஞ்சம் பொறுமையா பேசு ரகு. இப்படி அவசரப்பட்டு வார்த்தையெல்லாம் விட்டுறாத. சேமாத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுற. அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பைத்தியமாடா நீ? பின்ன சொல்றத எங்கேயாச்சும் புரிஞ்சுக்கிறாளா? பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நான் தான் சொல்றேன்ல, அது வேற இது வேறன்னு சொல்லி. எதையாச்சும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தியாச்சும் இருக்கணும். ரெண்டுமே இருக்கு. நான் அத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சரி என்ன விடு, என் அண்ணன் சொல்றாங்க அதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்ன பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. லூசு. நான் போய் பேசுறேன் விடு, நீ அதை பத்தி கவலைப்படாத. பேக் பண்ணிட்டு சொல்லு. ஆதிய வேணா கார் எடுத்துட்டு வர சொல்றேன். அவன்கிட்ட பேசு, ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காம.